மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான். தமிழ் மக்கள் என் மக்கள். இது அம்மா நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே. இது அப்பா மகன். நன்றி நன்றி. நீங்க அப்ப நீங்க அப்ப அவங்க அப்ப மக்கள் அங்க வச்சுட்டு நீங்க 4 பேர் உட்கார்ந்துருந்தா அது எப்படி மக்கள் நல கூட்டணி? மகத்தான கூட்டணிட்டு இது என்ன இப்படி ஜெகத்தாலம்மா? நல்லா சொல்றாங்க டீட்டெயில். ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. என்னடா என்ன நாய் குழம்பு போயிருக்கா? நீங்க பாடிக்கிட்டே இருக்கிறீங்க. என்ன வேணும் சொல்லு. அதாவதுன்னு எப்படி சொல்றது? வாயினால தான்டா சொல்லணும். சொல்லு. எப்படி குழப்பாம அதானே இந்த ஆளு நான் முதல்வர் நான் முதல்வர் நான் முதல்வர் சொல்லிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு என்ன கொள்கை இருக்கானே? அதை கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்கண்ணே. ஏண்டா முதல்வர் பதவி என்ன பஞ்சு மிட்டாயா பார்த்தோன்னு வாங்கி பப்புன்னு திங்கிறதுக்கு? மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்கணும்டா. டே என்ன கேட்டா ஒவ்வொரு கட்சிக்கு என்ன கொள்கைன்னு கேட்கறியா? எல்லா கட்சியுமே கொள்கை இல்லாம நடத்த முடியாது. எல்லாருமே சூப்பரா ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு தான் ஆட்சி நடத்த முடியும். புரிஞ்சுக்க. சொல்லுங்க என்ன கொள்கை? யாருக்கு? ஒருத்தருக்கு ஒரு கொள்கை இல்ல. அது எந்த கட்சிக்கு கேட்கறாரு? கட்டுமரக்காரருக்கு என்ன கொள்கை? ஓ, அதான் திமுக கேட்கிறேன். ஊழலால் நான், ஊழலுக்காகவே நான். அதான் கொள்கை. ஊழல் ஒரு கொள்கை இருக்கா? ஏண்டா அதானடா அவங்க செஞ்சு வந்தது ஆரம்பிச்சு. அந்த கொள்கையை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்களேன். டேய் ஒன்னு தெரிஞ்சுக்க. முதல்ல கட்டுமர முதலமைச்சரா வந்த உடனே பூச்சி மருந்து ஊழல்னு ஒண்ணு பண்ணாரு. பயங்கரம். தமிழ்நாடு பூரா கிடுகிடுத்து போச்சு. மக்களோட வரி பணத்தை சுருண்டி எக்கச்சக்கமா அடிச்சிட்டாங்க. இதுல சர்க்காரியா கமிஷன் சொல்லி ஒரு கமிஷன் ஆரம்பிச்சு இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. பார்த்தாங்க விசாரிச்சாங்க. ஒண்ணுமே பண்ண முடியல. சர்ச்சு டயர்ட் ஆகி இது விஞ்ஞான ரீதியா ஊழல் பண்ணியிருக்காங்க, இது விஞ்ஞானிகளை வச்சுதான் கண்டுபிடிக்கணும்ட்டு வேணான்ட்டே போயிட்டாரு. 2வது வீராணம் திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாரு. வீராணத்திலிருந்து நேரடியா தண்ணியை கொண்டாந்து சென்னைக்குள்ள விட்டுறேன், மக்கள் குடிக்கட்டும்னு ஆரம்பிச்சாரு. அது என்ன பண்ணாங்களோ ஏது பண்ணாங்களோ அந்த பைப்புக்காரன் கமிஷன் கொடுத்துட்டான்னு சொல்லி ஒரு பைப்புக்கு ஒரு பைப்பு சேராம அங்கங்க இங்க இருந்து வீரான வரை ரோடு பூரா ஒரு பைப்பா கிடந்துச்சு. இப்ப நீ சில பாலத்துல பாக்குறாங்க கஞ்சியாச்சு குடிச்சுட்டு இருக்காங்களே, குடும்பம் நடத்துறாங்க. அந்த பாலம் தான், அதெல்லாம் வீரானம் தான். லவர்ஸுக்கெல்லாம் நிறைய வசதியா போச்சு. சரின்னா அதுல எக்கச்சக்கமான வருமானம் பார்த்தாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஊழல் பண்ணா நம்ம வாரிசுகளுக்கு 7 தலைமுறைக்கு சொத்து சேர்க்க முடியாது. இது என்ன 10,000 கோடி 5,000 கோடி இதெல்லாம் சரியா வராதுன்னு சொல்லிவிட்டு அடிச்சாரு பாரு ஒண்ணு சுப்பா அடி, ஒரே அடி. என்ன அடி? ஆமா, ஸ்பெக்ட்ரம் ஊழல்னு ஒன்ன கண்டுபிடிச்சார். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க, இவர் ஒரு வசனம் பேசியிருக்காரு. என்னை கடலில் தூக்கியிருந்தாலும் கட்டுமரமாக விதைப்பேன், என் மீறி ஏறி பயணம் செய்யலாம்னு சொன்ன உடனே ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க, இப்படியா ஊழல் பண்ணிட்ட பூச்சி மருந்து இல்லைன்னு சொல்லி கடல்ல தூக்கி போட்டாங்க. எது தூக்கி போட்டாங்க கேளு, கடல்ல தூக்கி போட்டாங்க. இந்த கடல் அலை பொங்கி வெளியே தூக்கி போட்டுருச்சு. என்ன அது சொல்லுச்சு, அலையெல்லாம் சொல்லுச்சு, நீ தேடி வந்த அலை நாங்க இல்ல, நீ தேடி வந்தது அலைக்கற்றை ஊழல், அட்ரஸ் மாத்தி வந்துட்டான்னு அப்படின்னு சிரிச்சுட்டு அலையெல்லாம் உள்ள போயிடுச்சான். சரி, இந்த மாதிரி தொடர் ஊழலா பூச்சி மருந்து, வீரானா, ஸ்பெக்ட்ரம், 2G அலைக்கற்றை, இப்படி ஊழல் செஞ்சுக்கிட்டே முதலமைச்சர் ஆனதுனாலதான் திமுகவுடைய கொள்கை ஊழலால் நான், ஊழலுக்காகவே நான். அம்மா நானும் படம் எடுக்கணுமா, மாமா அங்க மாதிரி நானும் படம் எடுக்கணுமா. ஆதி தாத்தா இருக்கும்போது ஏன் கவலைப்படுற? கண்ணு கனிமொழி மகனே, தஞ்சை பெரிய கோவிலில் நீ என்னை சுற்றி சுற்றி படம் எடுக்கும் போதே தெரியும் நீ ஒரு தயாரிப்பாளர் ஆவா என்று. கவலைப்படாது, மக்கள் பணத்தை திருடி அவதார் 3D படம் எடுப்போம், கலங்காதே கண்ணே. இதுதான்டா கட்டுமரத்தோட கொள்கை. அது சரி, அப்ப கேப்டன் கட்சிக்கு கொள்கை என்ன? குடியால் குடிக்காகவே நான். அப்படி பார்க்கும்போது இந்த குடிக்காரன் ஏற்கனவே ஒரு குடிக்கிய மனம் சொன்னாங்க. அந்த தலைவர்கள் இப்போ பிஜேபி எல்லா தலைவர்களும் குடிங்கிறது இந்த குடியா நாங்கள் கூட தான் எனக்கு இதெல்லாம் சொன்னா அப்படிமா இங்கே இப்படி போதும் எனக்கு புரியுது, மக்களுக்கு நல்லா புரியும். சும்மா சொன்ன ஒத்துக்கையா? கொள்கையை சொல்லும் போது எல்லாம் அப்படி பார்க்கும்போது எல்லா கொள்கையும் தான். இப்போ மகாத்மா காந்தி இருக்காரு, இப்போ நேரு, எல்லாம் கொள்கை தானே.
என்ன ஆ. வைகோக்கு என்ன கொள்கை? கூட்டணியால் நான், கூட்டணிக்காகவே நான். டேய், அவர் ரொம்ப களமா அரசியல்ல இருக்கார். இங்கே சேர்ந்தாரா அங்கே சேர்ந்தாரா ஒன்றும் நடக்கல. சரி, ஒரு கூட்டணியை சேர்த்து அதுல துணை முதல்வராவது ஆயிரம்னு முடிவு பண்ணி என்ன பண்ணாரு, ஒரு 5-6 டெபாசிட் இல்லாத கட்சியா, சும்மா 4 ஓட்டு 3 ஓட்டு வாங்குற கட்சியா, ஒன்றுத்துக்கு உதவாத கட்சியா சேர்த்துக்கிட்டு அதுல கூட்டணிக்கு நான் தான் ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லி அது சேராத இடத்துல போய் சேர்ந்ததுனால அந்த உளறல் இங்கே ஒட்டிக்கிட்டு உளறார். பத்திரிக்கை பேட்டி எடுக்க போனா ஓடுறாரு, மைக்கை தட்டி விட்டு. அந்த அது அவர்கிட்ட இருக்க ஆர்த்த இருக்காரு, அங்க சேர்ந்ததுனால இவருக்கு ஒட்டிக்கிச்சு. ஜனங்களே இப்ப கை கொட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கடா. இது அருமையான கொள்கை. நீங்கள் மக்கள் நல கூட்டணி என்கிறீர்களே, அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்கிறார்களே, தொகுதி உடன்பாடு செய்திருக்கிறீர்களே, இந்த 2 பேர் இணைந்ததற்கு பிறகு என்ன பெயர் சொல்லி அழைப்பீர்கள் என்றால் கேப்டன் விஜயகாந்த் அணி. கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்குத்தான் இருக்கென்று கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன். அப்ப காங்கிரசுக்கு என்ன கொள்கை? காங்கிரசுக்கு யாரால் நாங்கள், யாருக்காக நாங்கள், சொல்லுங்கள் ஐயா சொல்லுங்கள்னு தெருவா அலைகிறாங்க. ஒருத்தர் வருவாரு, ஒருத்தர் போவாரு. யாரு தலைவர், யாரு பொருளாளர், யாரு செயலாளர், இது யாருக்குமே தெரியாதுடா. ஒண்ணுக்கு அடிச்சுக்கிட்டு கோஷ்டி பூசலாயி தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் காங்கிரஸ் கோஷ்டி பூசல், குடுமையை பிடிச்சுக்கிட்டு உருண்டுகிட்டு இருக்காங்க. அதான் அவருடைய கொள்கை. இப்ப நீங்க சொன்ன கொள்கையெல்லாம் மக்களுக்கு பிரயோசனமா இருக்க மாதிரி எனக்கு தெரியல. மக்களுக்கு நல்லது செய்யற மாதிரி கொள்கை யாருக்கு இருக்கு, அதை சொல்லுங்க. நம்ம அம்மாட்ட மட்டும்தான் இருக்கு. அப்படியா? சொல்லுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நம்ம அம்மாவுடைய கொள்கைகளை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும். பதவி ஏற்று முதல்வராக பதவியேற்று முதல் கையெழுத்தே 20 கிலோ அரிசின்னு போட்டாங்க. ஏன் தெரியுமா? கருணாநிதி ஆட்சியில் அங்கங்கே பட்டினி சாவு, வறுமையில் செத்தான், பட்டினியாக செத்தான், பசியோட செத்தான், சோறு இல்லாமல் செத்தான். இப்படி ஏதாவது அம்மா பதவியேற்றதுலேருந்து யாராவது தமிழ்நாட்டில் பசிக்காக வருந்தி செத்துருக்காங்களா? இல்லை. சோறு இல்லாமல் செத்துருக்காங்களா? உணவு இல்லாமல் செத்து? இல்லை. 20 கிலோ அரிசி. முத பேனாவை எடுத்து தலைகீழாக சாய்த்து அந்த 20 கிலோ அரிசிக்கு கையொப்பம் போடுகிற போது தமிழ்நாட்டு ஏழை மக்களின் தலை நிமிர்த்தப்பட்டது. மகிழ்ச்சியாக இருந்தாங்க. நல்லா பார்க்கணும் அம்மாவை. அடுத்தபடியாக அம்மா உணவகம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அது ஏன்னா வெளியூர்லேருந்து சில பேர் வருவாங்க, வேலை தேடி வருவான். ஒரு 100 ரூபா 50 ரூபா 200 ரூபாய் கொண்டுக்கிட்டு ஒரு நேரம் சாப்பிட்டு ஊருக்கு போகிறது தான் சரியாது. ஆமாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. 10 ரூபா இருந்தால் 3 நேரம் சாப்பிட்லாம். அம்மா அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. 5 இட்லி 5 ரூபா, சாம்பார் சாதம் 5 ரூபா, தயிர் சாதம் 3 ரூபா. என்ன பண்ணுறான், வேலை தேடிட்டு பார்க்க வேண்டிய ஆளுகளை பார்த்துட்டு அழகாக அம்மா உணவகத்தில் நேரத்துக்கு சாப்பிட்டு காசை மிச்சப்படுத்திக்கிட்டு ஊருக்கு போகிறாங்க. சில நேரம் பேருந்துகளில் அலைவாங்க. இப்படி இந்த தொழிலாளிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள், இந்த மாதிரி குறைந்த சம்பளத்துக்கு வேலை செய்கிற ஊழியர்கள்லாம் அப்போலாம் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு குடும்பத்துக்கு காசு கொடுக்க முடியும். இப்போ அப்படி கிடையாது. எங்கே பார்த்தாலும் அம்மா உணவு, ஆட்டோ ஓட்டுநர் டக்குன்னு 1 மணி ஆயிடுச்சுன்னா போய் ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்கு சாப்பிட்டு சாயந்தரம் பொண்டாட்டிக்கு முன்னாடியெல்லாம் 50 ரூபாவோட கொடுக்க மாட்டாங்க குடும்பத்துக்கு. இப்போ 200 300 கொடுக்குறாங்க. அந்த தாய்மார்களெல்லாம் அம்மாவை வாழ்த்துறாங்க. அண்ணே, என்ன மன்னிச்சுக்கண்ணே, இப்படிப்பட்ட நல்ல கொள்கை எங்க அம்மா கொள்கையை கேட்காம இந்த உப்புமா கொள்கையெல்லாம் கேட்ட பாருங்க, என்ன உதைக்கணும். இன்னும் டீட்டெயிலாக நீங்க சொல்லுங்கண்ணே, மக்கள் புரிஞ்சுக்கட்டும். தமிழக மக்களுக்கு வயிறார உணவளித்த அன்னபூரணி புரட்சி தலைவி அம்மா தான். எத்தனை தேர்தல் வந்தாலும் தமிழக மக்கள் அனைவரும் நல்லா சிந்திச்சு அழகாக ரெட்டையில ஓட்டு போட அவங்க தயாராகிட்டாங்க. மற்ற கட்சிகள் எல்லாம் பாவம், சொல்லவே வேதனையாக இருக்குது. டெபாசிட்லாம் கிடைக்காது. அம்மா ஒருவரை தவிர நீ யாரும் அந்த முதலமைச்சர் சீட்டில் உட்கார முடியாது. அம்மா முதலமைச்சராக வந்து கையெழுத்து போட முதல் திட்டம் இந்த இலவச அரிசி திட்டம் தான். 20 கிலோ இது வரைக்கும் எந்த ஆட்சியிலே யாருமே கொடுத்தது கிடையாது. இலவசமாக 20 கிலோ அரிசி கொடுக்குறாங்க. ஏழை ஜனம் எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு திட்டம்னா இதுதான் நல்ல திட்டம். என்றைக்கும் அம்மாவோட ஆட்சியை தொடரணும், ஏழை எளியவங்களாம் நல்ல பயன் பெறணும். எல்லாரும் நாங்கள்லாம் ஒத்துழைப்போம் இதுக்கு. தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறது. இந்தியாவில் உள்ள 32 மாநிலத்தில் தலை சிறந்த மாநிலமாக தமிழகம் இருக்குது. சட்ட ஒழுங்கு நல்ல இருக்குது. நான் வீட்டு வேலை தான் செய்கிறேன். அம்மாவில் 20 கிலோ அரிசி, பசங்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு, ஷூவு, லேப்டாப்பு, பசங்களுக்கு நல்ல கல்வியை கொடுத்து அடுத்த ஆட்சி அம்மாவை தான் நல்லாயிருக்கும். அம்மாவோட திட்டம்னு பார்த்திங்கன்னா எல்லாமே சிறப்பான திட்டம் தான். குறிப்பாக வந்து மகளிருக்கு அவங்க பண்ணியிருக்கிறது ஒரு தாயாக வந்து நிறையா பண்ணியிருக்காங்க. இந்த தாலிக்கு தங்கம் வழங்கியது, 50,000 நிதி உதவி, திருமண நிதி உதவி, மகப்பேறு காலத்தில்
அந்த நிதி கொடுக்குறாங்க. ஒரு பேரப்பிள்ளைக்கு கொடுக்குற மாதிரி ஒரு கிட்டு கொடுத்தது. அந்த பசங்க மறுபடியும் ஸ்கூலுக்கு போகுதுங்க. அதுங்க ஒரு ஊட்டச்சத்தான குழந்தைங்களாம் இருக்குன்னு கருவேப்பிலை சாதம், வாழைப்பழம், சுண்டல் இது மாதிரி வகை வகையாக கொடுத்துருக்காங்க. இந்த மினி பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெயின் ரோடுன்னு இல்லை, அவங்கவுங்க வீட்டு வாசல் மாதிரியே வந்து நின்று போதும். மக்களுக்காக ஒரு திட்டம் தான் இந்த மினி பஸ் திட்டம். இந்த திட்டம் வந்து கண்டிப்பாக சிறப்பான திட்டம் தான் நான் சொல்லணும். நல்லா சொல்றாங்க டீட்டெயில். மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான். தமிழ் மக்கள் என் மக்கள். இது அம்மா. நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே. இது அப்பா மகன். நன்றி நன்றி. நீங்க அப்ப நீங்க அப்ப அவங்க அப்ப மக்கள் அங்க வச்சுட்டு நீங்க 4 பேர் உட்கார்ந்துருந்தா அது எப்படி மக்கள் நல கூட்டணி? மகத்தான கூட்டணிட்டு இது என்ன இப்படி ஜெகத்தாலம்மா? நல்லா சொல்றாங்க டீட்டெயில். அண்ணே, எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் திமுக வெற்றி, கல்லின் மேல் எழுத்து இப்படின்னு கட்டுமரம் சொல்லிட்டு இருக்காரு. அதை பற்றி சொல்லுங்கண்ணே. டேய், அவர் எப்பவுமே அப்படித்தான்டா சொல்லுவாரு. கணக்குனாலே அவருக்கு அலர்ஜி. புரட்சி தலைவர் கணக்கு கேட்டதுனால தான் திமுக 2ஆ உடஞ்சிச்சு. அப்புறம் கணக்குக்கு இவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் வெற்றியில் எழுத கல் மேல் எழுதினது இல்லை, அது தண்ணீரில் எழுதப்பட்டது, காற்றில் எழுதப்பட்டது, அவர் தலையில் எழுதப்பட்ட தோல்வி அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர இதில் இருந்து வெற்றிக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. இன்னும் தேர்தல் தான் வரப்போதில்லை, அப்புறம் பாப்பா இல்லை. ஏன்னா அப்ப திமுக தோக்குறது உறுதியா? படு தோல்வி அடையும். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏண்டா, அவங்க ஆட்சி ஒவ்வொரு தடவை ஆட்சி செய்கிறப்போ அவங்க பண்ண கொடுமைகள் சென்னையில் மட்டும் இல்லை, மதுரையில் ஒரு பிள்ளை இருப்பார், அஞ்சானஞ்சன் அழகிரி இருப்பார், இங்கே ஸ்டாலின் இருப்பார், அங்கே பார்த்தீங்கன்னா பெங்களூரில் செல்வின்னு ஒரு அம்மா இருக்கும், தமிழரசன் ஒருத்தர் இருப்பார், அப்புறம் இந்த அம்மா கனிமொழி பத்தாவது. இப்படி தன்னுடைய வாரிசுகளை மாவட்டந்தோறும் அப்படியே போய் குடியமர்த்தி அங்கங்கே உட்காந்து அந்தந்த ஏரியாவில் மக்களுடைய பணத்தை சுரண்டுங்க அப்படின்னு ஒவ்வொரு பதவியை கொடுத்து அனுப்பிடுவாங்க. இவங்க அளவுக்கு மிஞ்சி அடுத்தவன் சொத்தை எடுக்கிறது, இன்னொருத்தவன் இடத்த காலி பண்ணிட்டு கட்ட பஞ்சாயம் இதை எழுதி வாங்கிக்கிறது, 5 கோடி ரூபா சொத்தை 50,000 ரூபாய் கேட்குறது, யாராவது தனிமையில் ஒருத்தா கிளடு கட்ட இருந்தால் அதை தூக்கி வெளியே போட்டு வீட்டை போட்டு போடுறது. இந்த மாதிரி அக்கிரமம் எல்லா ஊர்லேயும் நடந்துருச்சு. மக்கள் ஏகப்பட்டவர் பாதிக்கப்பட்டாங்க. நம்ம எங்கே போய் பிழைக்க போகிறோம், மறுபடியும் திமுக வந்துடுமோ, நம்ம எந்த மாநிலத்தில் பிழைச்சிக்கலாம்னு ஏங்கி இருந்த நேரத்தில் தான் அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க. நில அபகரிப்பு தடுப்பு சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து யாரெல்லாம் நிலத்தை பறிச்சுக்கிட்டாங்களோ அதில் மீண்டும் மீட்டு எடுத்து உரிமையாளர்களிடம் ஒப்படைச்சாங்க. இன்றைக்கி மகிழ்ச்சியோட திட்டங்களை போட்டு தமிழ்நாடே மிக சந்தோஷமாக இருக்குது. அதனால் திமுககாரர்கள் செஞ்ச கொடுமையை 5 வருஷம் ஆகிப்போச்சு, இனிமேல் மறந்துருப்பாங்க. ஏன்னா இப்படி ஒவ்வொரு தடவையும் செஞ்சுட்டு மறந்துட்டு தான் வந்தோம். இனிமேல் அந்த நேரம் வரும்போது பொய்யலை அவுத்து விட்டு மக்களை மறக்க வச்சு மறுபடியும் ஜெயிச்சிடலாம்னு நினைக்காது. இந்த தடவை நடக்காது. இந்த தடவை ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் திமுககாரர்கள் மற்றவர்கள் செய்த துரோகத்தை மனசில் பதிய வச்சுருக்காங்க. ஆனால் ஓட்டை மட்டும் ரெட்டை இலையில் பதிய வைப்பாங்க. திமுக செய்த துரோகங்களை மனசில் பதிய வைப்பாங்க, ஆனால் வாக்கை மட்டும் ரெட்டை இலையில் பதிய வைப்பாங்க. அம்மா அமோக வெற்றி பெறுவார்கள். உலகமே வியக்கிற அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை சந்திக்கும் அதிமுக. புரட்சி தலைவர் அம்மா வந்து மீண்டும் அந்த அரியணையில் உட்கார்ந்து அந்த காட்சியை நாங்கள் தமிழ் மக்கள் பார்த்து ரசிப்போம். வாக்காளர் பெருமக்களே, எனக்கு எல்லாமே நீங்கள்தான். உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். எனக்கு தன்னலம் கிடையாது, எல்லாமே உங்கள் நலன்தான், தமிழ்நாட்டின் நலன்தான், தமிழக மக்களின் நலன்தான். தமிழக மக்கள் தான் என் மக்கள். ஏன்னா கேப்டனை அதிகமா பிரசாரத்துக்கு பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு இந்த பிரேமதாஸ் சொல்றாங்களே. டேய், அவங்க சொல்றது கரெக்ட் தானே? தர்மர் பொண்டாட்டி சொல்றது 100க்கு 100 உண்மை. என்ன? ஏற்கனவே தர்மர் பேசுறது ஊருக்குள்ள புரியலைன்னு ஒரே கலவரமாக கிடக்கு. தர்மருக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிற உண்மை மக்களுக்கு தெரிஞ்சா 1-2 ஓட்டு விழுகிறது கெட்டு போகும். 2வது. 3வது, இவரை பிரச்சாரத்தை கூட்டிட்டு போனா நாக்க மடிச்சுக்கிட்டு தலையில கொட்டுவார். ஏன்னா எல்லாருமே ஹெல்மெட் போடுவாங்களான்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற கேண்டிடேட்டை திடீர்னு வெறியாய் தூக்கி போட்டு மிதிச்சு கூட்டத்தில் அவமானமாயிரும். அப்போ என்ன ஆகும்? ஒரு ஓட்டு கூட விழுகாது. இதனால் இவரை பொம்மை மாதிரி வச்சுட்டு
தர்மர் பொண்டாட்டி விவரம் தெரிஞ்ச மாதிரியே பேசி நம்மளை முதல்வராக தமிழக மக்களை வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற திட்டத்தில் இருக்குது. அப்படி ஜெயிச்சுட்டா 124 சீட்டு நம்மகிட்ட இருக்குது. நம்ம மற்ற ஆளுகளெல்லாம் அடித்து விரட்டிட்டு நம்ம தர்மத்தை சொன்னா தான் போதுமில்ல, மடிச்சுட்டு மூக்குள்ள குத்துவார்ல, குத்தி விரட்டிட்டு நம்ம முதல்வராகலாம், அவரை பொம்மை மாதிரி வச்சுட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம அர்ச்சனர் நம்ம நீண்ட கால அரசியல்வாதி ஜெயிச்சு வந்துட்டோம்னா அந்த அம்மாவை விரட்டிட்டு அங்கேருந்து 20-30 எம்எல்ஏ பறித்து நம்ம முதல்வராகலாம்னு அவர் நினைக்கிறார். இப்படி ஒருத்தருக்கு அவனை விரட்டிட்டு இவங்களை விரட்டிட்டு அவங்கன்னு சொல்லி ஒரு கொள்கை முடிவு இல்லாமல் ஆளுக்காள் முதலமைச்சர் சொல்லி அதுதான் இது. ஏன்னா அப்ப இந்த அணி எதுவுமே தேராதா? தேரவே தேராது. அப்ப நம்ம அம்மா தான் ஜெயிக்க போறோம்னு சொல்லுங்க. சத்தியமா உண்மை, அம்மா தான் ஜெயிக்க போறாங்க. இதை நானாடா சொல்றேன், அங்க பாரு என்ன சொல்றாங்க. முதலமைச்சர் அம்மா வந்து மூத்த குடிமக்களுக்கெல்லாம் நல்ல சலுகை பண்ணியிருக்காங்க. எங்களுக்கெல்லாம் மாதம் 1000 ரூபா பென்ஷன் வருது. பஸ் பாஸு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இலவச அரிசியும் கொடுத்துருக்காங்க. மீண்டும் முதலமைச்சர் அம்மா தான் வரணுன்று எங்களோட மனசார வாழ்த்துறோம். மகளிர் சுய உதவி குழுங்களுக்கெல்லாம் அம்மா வந்து நிறைய சலுகைகள்லாம் கொடுத்துருக்காங்க. மகளிராக இருந்து ஒரு அம்மா முதலமைச்சராக இருக்கிறதுல எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை. மறுபடியும் அவங்களே ஆட்சிக்கு வருவாங்கன்றது எங்களுக்கெல்லாம் உறுதியாக தெரியுது. உள்ளாட்சி தேர்தலில் 50% மகளிருக்கு கொடுத்து எங்களால் வெளியே வர முடியுது. கர்ப்பிணி பெண்களுக்கு இன்னைக்கு எவ்வளோ இலவச திட்டங்களையும் 12,000 ரூபாய் பணத்தையும் பெட்டகங்களும் கொடுத்து உதவி இருக்கிறாங்க அம்மா. அதனால் அம்மா தான் மீண்டும் முதலமைச்சராக வருவாங்கன்றது உறுதி. நல்லா சொல்றாங்க. மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான். தமிழ் மக்கள் என் மக்கள். இது அம்மா. நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே. இது அப்பா மகன். நன்றி நன்றி. நீங்க அப்ப நீங்க அப்ப அவங்க அப்ப மக்களை அங்க வச்சுட்டு நீங்க 4 பேர் உட்கார்ந்துருந்தா அது எப்படி மக்கள் நல கூட்டணி? மகத்தான கூட்டணிட்டு இது என்ன இப்படி எகத்தாலம்மா? நல்லா சொல்றாங்க. ஏன்னா இந்த தமிழிசை எதுக்குன்னு அம்மா மேல எப்ப பார்த்தாலும் பழிய போட்டுட்டே இருக்காங்க. டேய், தமிழிசை மேலிடத்துல பிரஷர்ரா டெல்லியில இருந்து. என்னம்மா நம்ம இந்தியாவே ஆண்டுகிட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம கூட்டணியில் இருக்கவங்கலாம் அப்படியே தான் இருக்காங்க, நம்மக்கிட்டே தான் இருக்காங்கன்னு சொன்னேன். இப்போ எல்லாம் ஓடி போயிடுச்சு காம்பவுண்டை தவிட்டு. அங்கே போய் பாண்டவரணியில் ஆரம்பித்து அங்கே பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க. நீ ஒரு லெட்ரு பேடு கட்சியிலாவது ஒன்றா இணைச்சியா, இல்லை ஆளுங்கட்சியில் இணக்கமாக இருந்து அந்த அம்மாட்ட பேசி ஏதாவது ஒரு 2 சீட்டு 1 சீட்டு கிடையாது. எதுவுமே தகுதி இல்லாமல் நீ எப்படி தலைவியாக இருக்கிற, எனக்கு ஆன்சர் பண்ணணும்னு டெல்லியிலேருந்து சொல்லிட்டாங்க. சரி, இந்த அம்மாவை நம்பாமல் என்ன பண்ணாங்க, ஒவ்வொருத்தராக வந்தாங்க. கூட்டணி பேசுகிறக்கோ அவர் வந்தார், அந்த மந்திரி இந்த மந்திரி எல்லா மந்திரியும் வந்தாங்க. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அமைச்சிடுறேன்னு சொன்னீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இந்த அம்மாவுக்கு கோபம் பார்த்துச்சு. நம்ம அரசியலில் இருக்கோங்கிறத, பரபரப்பாக இருக்கோங்கிறத மத்தியில் காமிக்கணும்னா நம்ம எல்லாரையும் திட்டணும் அப்படின்னு அம்மாவை அந்த திட்டம் கொண்டாடல, இந்த திட்டம் கொண்டாடல, அப்படி கொண்டாடல, இப்படி கொண்டாடலன்னு எதையாவது புரட்சி தலைவர் அம்மா மீது ஆட்சியின் மீது குறை சொல்லி ஒரு 2 ஓட்டு வாங்குவோம், 1-2 ஓட்டு வாங்கலாங்கிறது மட்டும் இல்லை. அரசியலில் இப்படி இருக்காங்களாம், எதாக இருந்தாலும் போல்ட்டாக இருக்காங்களாம், ஜெயிச்சிருவாங்களாம், கடைசியாக முட்டை தான் கிடைக்க போகுது. அப்படியா? அது மட்டுமா, இந்த தமிழிசை ஜல்லிக்கட்டில் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எவ்வளவு ஆட்டம் காமிச்சிச்சு. லெட்டர் எழுதிட்டேன், மத்திய அமைச்சரோட பேசிட்டேன், இணக்கமான சூழ்நிலை இருக்குது, மாட்டை அவுத்து விட்டுடலாம், மாட்டை திறந்து விட்டுடலாம், மல்யுத்தத்தில் இறங்கலாம், தமிழுடைய பண்பாட்டு விளையாட்டை தொடர்ந்து நடத்தலாம், ஆவணம் செய்கிறேன்னு கடைசியாக ஏமாற்றி பிடிச்சு. நடந்துச்சா? ஒன்றுமே நடக்கலை. தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. ஏன்னா ஒருத்தரை கூட தமிழிசையை பிடிக்கல. நான் அதை தாண்டா யோசிச்சுக்கிட்டு. ஏன்னா என்னடா இந்த ஈவிகே சிலங்கோவன் அடிக்கடி டெல்லி ஓடுறான். எதுக்குன்னு தினம் தாண்டா ஓடுறாரு டெல்லிக்கு. எதுக்கு? அங்கே டெல்லிக்கு வடபுறத்தில் பானிபூரி கடை இருக்குது, வடகரியும் நல்லா இருக்கும். காலையில் போக வேண்டியது, நச்சுன்னு தின்னுட்டு அடுத்த பிளேட்டில் இங்கே வந்துருக்கு. இங்கே வந்து இப்போ பத்திரிகையாளர்லாம் கேட்டால் நான் தொகுதி உடன்பாடை பற்றி பேச போனேன் ராகுல் காந்தி வேறு பார்க்குறதே இல்லையா. என்ன பொய் தெரியுமா? டேய், ஈவிகேஸ் இளங்கோவன் இந்த திமுகவோட கூட்டணி வைக்கிறதே சந்தேகத்தில் இருக்கு. இப்போ அவன் 65 இடம் கேட்குறாங்களாம். இங்கே
15 இடமோ என்னமோ தரங்கிறாங்களா. காங்கிரஸ் இல்லாமல் போச்சு, காங்கிரஸுக்கு ஓட்டே இல்லையே. இருந்தாலும் குஷ்புவும் நக்மாவும் சேர்ந்து குஷ்பு சொல்ல தான் திமுகவோட கூட்டணி வைக்கலான்னு, நக்மா சொல்ல தான் திமுக வேண்டாம் நம்ம தனிச்சு நிற்போம்னு. ராகுல் காந்தி சொல்கிறாரா, ஆமாம் நக்மா சொல்கிறது தான் கரெக்டு, நம்ம தனிச்சே போட்டிடலாம், திமுகவோட கூட்டு வேண்டாம். இப்படி அந்த சிந்தனையாக கிடக்கடா. அதுவும் இன்னும் 2 நாளில் 2 பிச்சுக்கு போடுறோம். அட என்னென்ன இது, இந்த அன்புமணியோட விவாதிக்க யாருக்கும் திறமை இல்லை அப்படின்னு ராமதாஸ் சொல்லிட்டு இருக்காருண்ணே. திறமை இல்லாமலடா, அவரோட விவாதிக்க யாருக்கு விருப்பம் இல்லை. எதுக்காக அன்புமணியோட விவாதிக்கணும்? சரி, இவ்வளோ சொல்கிறாருல ரொம்ப திறமைசாலின்னு. சமீபத்தில் ஒரு கல்லூரியில் போய் பேச போனார், மாணவர்களுக்கு மத்தியில் பேச போனார். அதில் ஒரு மாணவன் எழுந்து ஒரு கேள்வி தான் கேட்டான். டக்குன்னு வெளியே போய் காரை எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டார். ஒரு மாணவன் கேட்ட கேள்விக்கே இவராட பதில் சொல்ல முடியல. அப்படி இவரோட பேர் யார் விவாதிப்பா? அப்படி என்ன கேள்வின்னு கேட்டா நீயே பாரு. இந்த தென் மாவட்டத்தை பக்கம் நீங்க தெளிவோட பார்க்கவே இல்லை. இப்போ உங்கள் அன்புமணின்னு வரும்போது இந்த எலெக்ஷன் டைம்ல மட்டும் தான் வருவீங்களா, இல்ல தென் மாவட்டத்தில் எந்த மாவட்ட ஆட்சியாளர்கள் யாரையும் பார்த்தது கிடையாது, வார்டு செயலாளர் கிடையாது, வார்டு பொறுப்பாளர் ஒருத்தர் ஒரு உறுப்பினர் கூட இல்லைன்றது என்னுடைய கருத்து. ரெண்டாவது, இல்ல மாதங்களுக்கு முன்னாடி நீங்க டிவி ஒளிபரப்புல வன்னியர்களுக்கு தான் முதலிடம், நம்ம வந்து இளைஞர்கள் நம்ம உள்ள, அதாவது கண்டிப்பான இளைஞர்கள் நம்ம எல்லாருமே நம்ம கண்டிப்பா ஆட்சி ஆகணும், வன்னியர்கள் உட்காரணும் அப்படின்னு சில கேள்வி கேட்குறீங்க. ஏன் அந்த கேள்வி கேட்டீங்க? அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். ஐயோ நான் இல்லையே. பதில் சொன்னது என்னன்னா, நான் அன்புமணி வந்து எல்லா சமுதாய மக்களுக்காக எல்லா ஜாதி இனம் மொழி நான் வந்து எல்லாருக்கும் நான் பாடுபடுறேன். ஐயோ ராமா, அந்த திட்டங்களும் அப்படிதான் நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல அந்து போச்சு. நான் 5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்த நேரத்திலையும் திட்டங்கள் இந்தியாவை தான் கொண்டு வந்திருக்கேன், தமிழ்நாட்டை திட்டங்களை கொண்டு வந்திருக்கேன். அதையெல்லாம் கடந்து நான் வந்திருக்கிறேன். நானு இதை வந்து ஒரு சில அவதூறுகள் எங்கேயாவது யாராவது கிளப்பிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நீ நம்பாதீங்க. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஏன்னா இந்த புதுசா வந்திருக்காங்களே வாக்காளர்கள், இவங்க எல்லாம் யாருக்கு தான் ஓட்டு போடுவாங்க? அம்மாவுக்கு தாண்டா ஓட்டு போடுவாங்க. கரெக்ட். இப்போ புதுசா வர்றவங்கள யாரு? இளமையான ஆட்கள், 18 வயசுக்கு மேல 25 வயசுக்குள்ள. அவங்கெல்லாம் யாரு? கல்லூரி மாணவர்கள், கல்லூரியில் படிக்கிறவங்க. அவங்கெல்லாம் அம்மா எக்கச்சக்கமான உதவி செஞ்சுருக்காங்க. டிகிரி வரையும் இலவச கல்வி, இந்த இங்கே படிக்கிறவங்களாம் நோட்டு புத்தகம் சைக்கிள் பேக்குன்னு கண்ணாமண்ணான்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா, வெளிநாட்டுக்கு போனால் வெளிநாட்டுக்கு போய் படிக்கலாம். அப்புறம் விளையாட்டு வீராங்கனைகளுக்கெல்லாம் லட்சமாக கொடுத்துருக்காங்க, ஒலிம்பிக்கில் கலந்துக்கிற அளவுக்கு பெரிய ஆளாக வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆக தமிழ்நாட்டில் படிப்பு மட்டும் முக்கியம் இல்லை, ஒரு வீர மிகுந்தவர்களாகவும் இருக்கணும். உடல் ரீதியாக உடற்பயிற்சி, உடல் கட்டுக்கோப்பாகவும் இருக்கணும். அம்மா நினைக்கிறாங்க மாதிரி எவ்வளோ நினைக்கிறாங்க. நம்ம கண்ணு நினைக்கிறாங்க. கருணாநிதி வந்து என்ன செய்வார், எப்படியோ போகிறாங்க எப்படியோ வராங்க, நமக்கு சொத்து வந்துச்சு. அம்மா அப்படி இல்லை, ஒவ்வொருத்தரும் படிக்கணும், எல்லாருக்கும் உண்ண உணவு உடுத்த விட உறங்க இடம் கிடைக்கணும், உடல் வலிமையாக இருக்கணும், ஆரோக்கியமான உணவுகளை உண்ணணும். இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்களே, அம்மாவுக்கு என்ன பேசாமல் இருந்தான்னு அவங்க என்ன பண்ணாங்க, 12 வகையான சத்துணவு, அதுவும் கலவை சாதம், வெரைட்டியாக போட்டு. ஏன்னா ஒவ்வொரு பிள்ளைங்க உணவு இருந்தால் தான் அங்கே மைண்டு வேலை செய்யும். சாப்பாடு சரியில்லைன்னா உணவில்லையே உயிர் போகுங்கிற மாதிரி உணவு தான் முக்கியங்கிறத கருத்தில் வச்சாங்க. ஆக இந்த இளம் தலைமுறையினர் வளர்கிறதுக்கு சீருடையாக இருக்கட்டும், அந்த படிப்புக்கு தேவையான உபகரணங்களாக இருக்கட்டும், அந்த ஸ்கூல் பேக்காக இருக்கட்டும், போயிட்டு வர்றதுக்கு பாஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அப்படியே விலையில்லாமல் கொடுத்து இன்றைக்கி தமிழ்நாடே கல்வியில் மேம்பட்டுக்கிட்டு இருக்கு. போடுற பட்ஜெட்டில் 3/4 படிக்கிறதுக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அம்மா. அதனால தான் உலக நாடு இந்தியாவிலேயே தமிழ்நாடு கல்வியில் சிறந்து விளங்குது அப்படின்னு மோடியே பாராட்டியிருக்காரு. அண்ணே இன்னைக்கு சூப்பராக சொன்னீங்க டீட்டெயிலாம். மற்ற காலம் இன்னும் போக பாரு, நல்லா சொல்கிறாங்கய்யா டீட்டெயிலு. நிகழ்ச்சியின் மூலமாக இன்னும் புது தகவல்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.